ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026 நம்ம அடுத்து நான் பார்க்க போறது தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷ்னரி யூனிவர்சிட்டிஸ். ஓகேங்களா, ஃபிஷ்னரி யூனிவர்சிட்டில இருந்து ஒரு யூஜி ப்ரோக்ராம்கான அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுல பிஎஃப் சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷ்னரி சயின்ஸ், இது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, தென் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜில உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜி, தென் ஃபிஷ்னரி இன்ஜினியரிங், ஓகேங்களா, பயோடெக்னாலஜி, தென் பிபிஏ, பி எஜுகேஷனல், இந்த கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, எந்தெந்த கோர்சஸ் வந்து எங்கெங்க இருக்கு, ஓகேங்களா, இதோட கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸோட கட் ஆஃப் என்ன, ஓகேங்களா, எந்தெந்த காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ், ஓகேங்களா, உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷ்னரி யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி ஆக்சுவலி எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாகப்பட்டினத்துல இந்த யூனிவர்சிட்டி வந்து இருக்கு. இதுல இப்போ வந்து அட்மிஷன் நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. இல்லை நீங்க மேல யூஜி அட்மிஷன் 2026 அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போயிடும். இதுதான் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷ்னரி யூனிவர்சிட்டியோட அட்மிஷன்ஸ் பேஜ். ஓகேங்களா, இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ அப்ளிகன்ட்னா உங்க மொபைல் நம்பர் தென் மெயில் ஐடி கொடுத்து உங்களுக்கு ஓடிபி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, அதை வச்சு நீங்க லாகின் பண்ணணும். தென் ஆல்ரெடி நான் இது பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் தென் சென்ட் ஓடிபி வச்சு நீங்க லாகின் பண்ணணும். இதுதான் இதுல கொடுத்துருக்கிறது. தென் இதோட அட்மிஷன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்து இதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நம்ம அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் பார்த்துருவோம். அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு May 15th, ஓகேங்களா, அதெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு June 14th வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபிஷ்னரி சயின்ஸ் வந்து 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் டோட்டலாக 241 சீட்ஸ் வந்து இருக்கு. இதுல வந்து 61 சீட்ஸ் வந்து ஃபிஷ்னரி காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தூத்துக்குடியில் இருக்கு. அதே மாதிரி 60 சீட்ஸ் டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷ்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பொன்னேரி திருவள்ளூர்ல இருக்கு. தென் அதே மாதிரி இன்னும் 60 சீட்ஸ் டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷ்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து நாகப்பட்டினத்துல. அனதர் 60 சீட் வந்து உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ் சென்ட் தேவசகர் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷ்னரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு கன்னியாகுமரியில இருக்கு. இது வந்து பிரைவேட் காலேஜஸ். தென் பிடெக் ஃபிஷ்னரி இன்ஜினியரிங் உங்களுக்கு 51 சீட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு பிடெக்ல. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபிஷ்னரி இன்ஜினியரிங் நாகப்பட்டினத்துல உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. தென் பயோடெக்னாலஜி, ஓகேங்களா, செல் சப்போர்ட்டிங் கோர்ஸ் உங்களுக்கு 43 சீட்ஸ் இருக்கு. இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷ்னரி டெக்னாலஜி OMRல உங்களுக்கு சென்னையில உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. தென் பேச்சுலர் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. 42 சீட்ஸ், ஓகேங்களா, 42 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் நியூட்ரிஷன் ஃபுட் டெக்னாலஜி, நீங்க மாதாரம் மில்கானில உங்களுக்கு சென்னையில அவைலபிளா இருக்கு. தென் பிபிஏ ஃபிஷ்னரி என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு 21 சீட்ஸ் வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை முட்டுக்காடுல இருக்கு. அதாவது தமிழ்நாடு ஃபிஷ்னரி பி ஸ்கூல்ல, ஓகேங்களா, அவைலபிளா இருக்கு. தென் பேச்சுலர் பி ஒகேஷனல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26 சீட்ஸ் வந்து மாதாரம் மில் காலனி அதே இதுல இருக்கு. தென் அதே மாதிரி பி ஒகேஷனல்ல ஐஏ கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முட்டுக்காடு, சென்னை முட்டுக்காடுல இருக்கு. தென் பி ஒகேஷனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடியிலேயே உங்களுக்கு 21 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க அப்ளை பண்றவங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் போர்ட்டல்ல அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு 15th மேல இருந்து உங்க ஓப்பன்ல இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா நெசசரி டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்றதுக்கு வந்து June 14 வந்து லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா, நீங்க கேண்டிடேட்ஸ் வந்து ஹார்ட் காப்பியா எதுவுமே நீங்க சென்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸோட கட் ஆஃபும் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி அகாடமிக்கு வெகேஷனலுக்கு 7.5க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து என்ன இது வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸ் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் டீடைல்ஸ் அவைலபிளா இருக்கு. தென் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பெட்டிக்ஸ் இல்லை இந்த காலேஜஸோட பாஸ்பெட்டிக்ஸ் வந்து டோட்டலா உங்களுக்கு எல்லா கோர்சஸ் பத்தியும் உங்களுக்கு நியர்லி வந்து ஒரு 90 பேஜஸ்ல உங்களுக்கு ஒரு 94 பேஜஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க கம்ப்ளீட்டா கோத்ரூ பண்ணுங்க. பாஸ்பெட்டிக்ஸ்ல உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால இருந்து கோர்ஸோட விஷன் மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு காலேஜோட டீடைல்ஸ், வெப்சைட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. கோர்ஸ் மேட்ரிக்ஸ், ரிசர்வேஷன்ஸ் பாலிசிஸ், தென் மார்க் கால்குலேஷன்ஸ், எவ்வளோ மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணணும், ஓகேங்களா, இதுக்கு வந்து எல்லா இதுவுமே டீடைல்ஸ், ஏஜ் லிமிட் என்ன கம்ப்ளீட்டா உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க.
தென் அதே மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அந்த எக்ஸர்வீஸ் டிசபிலிட்டி கேட்டகரியில் சர்டிஃபிகேட்ஸ் எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ராசஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. தென் இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபிஷனரி சயின்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜிக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ, செகண்ட் இயர் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எவ்வளோ பே பண்ணணும், அடுத்த செமஸ்டர் எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் ஹாஸ்டலர்ஸ்க்கும் சேர்த்து லாகின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதே மாதிரி வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் மோடு எங்களை ஃபிஷனரி சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். தென் பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, தென் பிபிஏ ஓகேங்களா, இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பி வெக்கேஷனல் கோர்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதையும் உங்களுக்கு தனித்தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்குங்களா நீங்கள் வந்து ஏதாவது தகவல் வேணும்னா எல்லா தகவலுமே இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஏன்னா லாஸ்ட் டேட் வந்து 14 தென் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இல்லை செக்லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. தென் அதுக்கு அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. இதுதான் உங்களுக்கு இந்த தகவல் தான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுற சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் த்ரூ ஆன்லைனில் உங்களுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் 500 rupees வரும். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் வந்து 250 rupees வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து 600 rupees வரும். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் 300 rupees வந்து. தென் அதர் ஸ்டேட் கேண்டிடேட் வந்து 500 rupees அப்ளிகேஷன் சார்ஜ், கவுன்சிலிங் சார்ஜ் வந்து 600 rupees வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதர் ஸ்டேட் கேட்டகரிக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து தனியாக உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்டர் வந்து அதர் ஸ்டேட் கேட்டகரியில் 500 rupees வரும். ஓகேங்களா, நீங்கள் பேமெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஆன்லைனில் மட்டும் வேறு எதுவுமே கிடையாது. நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அதில் டேட்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு ப்ராசஸ். நீங்கள் ஏதாச்சும் குரீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இதான் இதில் கொடுத்துருக்க தகவல். கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணிவிட்டு இன்றைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷனரி யூனிவர்சிட்டியில அட்மிஷன் தான் அஃபிஷியலாக ஓப்பன் ஆயிருச்சு. நீங்கள் இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் இருக்க காலேஜஸ்லாம் நீங்கள் வந்து எங்கெங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்க பாருங்க. சரிங்களா, இதில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, நீங்கள் இதில் அப்ளை பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த சைட் இருக்குது, ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணோன்னே உங்களோட பேசிக் டீடைல்ஸ் உங்களுக்கு கேட்கும். தென் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் கேட்கும். தென் அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் டீடைல்ஸ் உங்களுக்கு இருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் உங்களுக்கும் நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஸ் கொடுத்துருக்கிறது. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷனரி யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வந்து June 14 வந்து லாஸ்ட் டேட்டு. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அட்மிஷன்ஸ் இல்லாட உங்களுக்கு தகவல் என்ன கான்பாக்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.